கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட இந்த சமூகத்தை பற்றி செய்தியாகிய வேத ஆராய்ச்சி பகுதிக்குள்ளாக ஒவ்வொரு மாதமும் இந்த 3வது வாரம் நம்ம ஒரு காரியத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் என்ன காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம்? இந்த சமூகத்தை பற்றி செய்தியில் ரட்சிப்பை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தில் ரட்சிப்பை நம்ம எப்படி தியானிக்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஒரு வித்தியாசமான காரியங்களில் பார்த்தோம். அதே போல் இந்த மாதத்தில் ரட்சிப்பு வேதாகமத்தில் எப்படி ஒளியோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் மாதம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரட்சிப்பு மற்றும் ஒளி இந்த 2 காரியமும் வேதாகமத்தில் கடவுளின் தன்மையை குறித்து கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த 2 காரியமும் மனிதனோட வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான மாற்றங்களை உருவாக்குது அப்படின்றது தான் 2த்தையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா, இந்த ரட்சிப்பு அப்புறம் ஒளி அப்படின்றது ஒரு முக்கியமான உருவகமாக வேதாகமத்தில் கொடுத்துருக்கு. உருவகம் அப்படின்றது என்னென்னா, டைரெக்டாக எங்கேயுமே தெரியாது இந்த காரியம் 2ம் சேர்ந்து இணைஞ்சு தான் வருது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த 2 ரட்சிப்பு இருந்துச்சுன்னா அங்கே ஒளி இருக்குது, ஒளி இருந்துச்சுன்னா ரட்சிப்பு இருக்குது அப்படின்றது காரியம்தான் எல்லா இடத்துலையுமே வேதாகமத்தில் கொடுத்துருக்கு. இப்போ இந்த காரியத்துக்குள்ளாக போகும்போது ஒரு சின்ன கதை மூலியமாக எப்படி ரட்சிப்பு மற்றும் ஒளி இணைஞ்சே இருக்குது அப்படின்ற அந்த கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்ன கதை அப்படின்னா, ஒரு மீனவன் ஒருத்தன் இருந்தான். மீனவன் கடலோரத்தில் இருப்பாங்க. கடலோரத்தில் இருக்கும்போது அடிக்கடி அங்கே என்ன வரும்? நிறைய புயல் இந்த மாதிரியான காரியங்கள் வரும். அதையும் மீறி அவங்களுக்கு சில நேரத்தில் அவங்க போய் மீன் பிடிக்கிறது அதுதான் அவங்களோட தொழில்ன்றனால அவங்க அந்த இடத்துல தான் இருப்பாங்க. இப்படி அந்த மீனவன் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு புயல் அந்த இடத்த அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அவன் என்ன பண்ணிட்டானா, உடனே அவனுக்குள்ளே இருந்த எல்லா காரியங்களும் இதாகிடுச்சு. என்னென்னா, அவனோட படகு போயிடுச்சு, அவனோட வலை போயிடுச்சு, எல்லா காரியமே போயிடுச்சு. அவனால் கடலுக்குள்ளே போக முடியல அந்த புயல்னால். அதனால் என்ன யோசிக்கிறான்னா, அவனுக்கு எந்த ஒரு ஹோப்புமே இல்லாத அந்த சூழ்நிலையில் ஒரு உயரமான ஒரு பாறையில் உட்காந்து அவன் யோசித்து பார்க்குறான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஃபுல்லாக அந்த இடம் இருள் சூழ்ந்த ஒரு இடமாக இருக்குது. கடல் இருந்துச்சுனாலே பக்கத்தில் அங்கே என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஐலம். கடல் இருந்துச்சுனாலே படகு இருக்குமா? அலை இருக்கும். சரி, கடல் இருந்துச்சுனாலே அங்கே ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கும். பிகாஸ் பக்கத்தில் ஹார்பர் இருக்கும், அதனால கலங்கரை விளக்கம் அதுக்காக வச்சுருப்பாங்க. அவர் அப்போ அந்த பாறையில் உட்காந்து ஃபுல்லாக இருளாக இருக்கிற அந்த நேரத்தில் அந்த கலங்கரை விளக்கத்தில் இருக்க அந்த லைட்டு மட்டும் அப்படியே சுற்றிட்டே இருக்குது. அப்போ அவருக்கு அந்த இருளில் அந்த வெளிச்சம் மட்டும் அவருக்கு தெரியுது. அப்போ தான் அவர் உணர்றாரு, இப்படி தான் தேவன் என் கூட ஒளியாக இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒளியை உணர்றார். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கோட எல்லாத்தையும் அவர் முடிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்குறாரு. அது அன்னையோட அந்த புயலும் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவருக்கு ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய துவக்கம் எதில் இருக்குது அப்படின்னா, அந்த புயல் வந்தனால அவ்வளோ நாளாக அந்த மணலில் மூடி இருந்த ஒரு இடம், அது பலமான மீன்கள் கிடைக்கும் ஒரு இடம், அந்த இடம் புதுசாக அந்த புயல்னால் புதிதாக அந்த இடம் ஒரு தென்பட்டிருக்கு, தோன்றியிருக்கு. அவ்வளோ நாள் மூடி இருந்தது அந்த புயல்னால் அந்த காரியம் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகள்னால நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனை நிறைய நேரத்தில் இழந்துடுறோம். அப்போ அவர் அந்த மீனவன் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, அந்த ஒளி, அந்த கலங்கரை விளக்கத்தில் இருக்க ஒளியை தன்னை வழி நடத்துகிற ஒரு ஒளியாகவும் மற்றும் அந்த புதிய துவக்கத்தை தனக்கு ஒரு விடுதலை கிடைச்சதாகவும் அந்த புயல்னால் கிடைத்த விடுதலையாகவும் எடுத்துக்கிறார். இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையில் வர பல பிரச்சனைகளை நம்மளும் சந்திக்கணும். தேவன் வழி நடத்தும் ஒளியாக நம்ம கூடவே இருக்கார். ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் பல சூழ்நிலையில் நம்ம எடுத்து ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எடுத்த உடனே என்ன சொல்கிறோம்? ஒரு கவலை வந்துடுது, ஒரு அவிசு வந்துடுது, இப்படிப்பட்ட காரியங்கள், அவநம்பிக்கை வந்துடுது. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நமக்கு வருதே தவிர இதிலிருந்து தேவன் ஒரு விடுதலை வச்சுருப்பாரு, ஒரு புதிய துவக்கத்தை வச்சுருப்பாருன்னு நம்ம உணர்றதே கிடையாது. அப்போ அனுதினமும் நம்ம வேதத்தை தியானித்து கொண்டே இருக்கும் போது தான் இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ளே வரும். மற்றும் நம்ம பெற்ற அந்த ரட்சிப்பு நிறைவு பெறும். அப்போ இந்த காரியத்தை நம்ம நினைவு வச்சுட்டு இப்போ போவோம். சங்கீதம் 119, 105 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 119, 105. உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய்
இருக்குது. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவரோட வசனம் தான் அந்த வெளிச்சம். அது நம்மளோட கால்களுக்கு தீபமாகவும் நம்ம செல்லுகிற ஒவ்வொரு பாதைக்கும் அது வெளிச்சமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. இன்னொரு வசனம், இது வெளிச்சத்துக்கும் ஒளிக்கும், இன்னொரு வசனம் யோவான் 3:17 அவராலே தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கும். நம்ம பல இடத்துல இந்த விடுதலையான காரியங்கள் தேடினாலும், நம்மளை மீட்கிற காரியங்களை தேடினாலும் நமக்கு யாரால தான் ரட்சிப்பு இருக்குது? இயேசுவினால் மாத்திரம்தான் அந்த ரட்சிப்பு உண்டாயிருக்குது அப்படின்ற காரியத்தை நம்ம உணரணும். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5:14 14 மத்தேயு 5:14 இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இடத்துல தேவனுடைய அந்த ஒளி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒளியோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வெளிச்சத்தையோ யாராலையும் மறைக்க முடியாது. நம்மளே தான் அதை மறைச்சிக்கிட்டே இருக்கோம். அப்போ அதை யாராலும் மறைக்க முடியாது. எப்படி மலையின் மேலே இருக்கிற ஒரு ஒளி மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் இந்த வசனமாகிய ஒளி இருக்குது. இது யார் நினச்சாலும் மறைக்க முடியாது. இதை எப்படி நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா, என்ன நம்ம போகும்போதெல்லாம் எப்பொழுதுமே நம்மளுக்கு இந்த படத்துலலாம் காமிப்பாங்கள்ல, கடவுள்லாம் வந்தால் பின்னாடி ஒரு ஒளி இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம செய்கிற நற்கிரியைகள் மூலியமாக தான் அந்த ஒளி பிரகாசமாக இருக்கும். அப்போ தான் தேவன் நம்மக்கிட்ட இருக்காரு அப்படின்றத அந்த விதமாக தான் நம்ம காமிக்க முடியும். இப்போ இதோட ஒரு 5 படிகள் எப்படி ரட்சிப்பும் ஒளியும் இணைஞ்சிருக்கு அப்படின்ற காரியத்தை நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஹீப்ரூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்து நம்ம அந்த இதுக்குள்ளாக போவோம். ஒளி அப்படின்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அப்படின்னா, தேவ பிரசன்னம், பரிசுத்தம், சத்தியம், ரட்சிப்பு. இப்போ இந்த காரியத்தில் இப்போ இந்த ஒளியோட இன்னொரு அந்த ஒளிக்கு ஹீப்ரூவில் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா, ரட்சிப்பு, மீட்புன்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் இல்லாமல் தேவ பிரசன்னம், பரிசுத்தம், சத்தியம், இந்த எல்லா மீனிங்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ முதலாவது படியாக என்ன படி அப்படின்னா, தேவனே நம்முடைய ஒளியும் ரட்சிப்புமானவர். தேவன் ஒருவர் தான் நம்மளோட ஒளி, அவர் தான் நம்மளோட ரட்சிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரட்சிப்பு என்பது ஒரு செயல் மட்டும் கிடையாது, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவு. நம்ம இருளான ஒரு வாழ்க்கையிலேருந்து, இந்த உலகத்தின் இருளான பாவ வாழ்க்கையிலேருந்து நம்ம மீட்டு கொண்டு தேவனை ஏற்றுக்கொண்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஒளிக்குள்ளே போய் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறது தான் அது. அப்போ அவர் தான் அந்த ஒளியும் ரட்சிப்பும் அப்படின்றதுக்கு வசனம் பார்த்திங்கன்னா, சங்கீதம் 27:1 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 27:1 யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் வெளிச்சமும் ஒளியும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? இங்கே நம்மளோட ஒளியும் ரட்சிப்பும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதும் சொல்கிறாரு, கர்த்தர் தான் என்னோட ஒளியும் என்னோட ரட்சிப்புமா இருக்கேன், நான் யாருக்கு பயப்படுறேன்? அப்போ இன்னும் நம்மளுக்குள்ள சில விதமான காரியங்களுக்கு பயம் இருக்குது, இன்னும் நம்ம பயந்துக்கிட்டே இருக்கோம் ஒரு சின்ன விஷயங்களுக்கும் அப்படின்னா, இன்னும் நம்ம தேவனை நம்மளோட ஒளியாகவும் ரட்சிப்பாகவும் ஏற்றுக்கொள்ளலை. அது சரியான விதத்தில் நம்மளிடத்துல செயல்பட அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளணும். உண்மையிலுமே தேவனை நம்மளை வார்த்தையாகிய ஒளியை பற்றி கொண்டு இயேசுவை நம்மளோட ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம கிட்டத்தில் எந்த விதமான பயமே இருக்காது. இதுக்கு இந்த வசனத்துக்கு சிறந்த எக்ஸாம்பிள் தாவீதை தவிர வேறு யாரையுமே நம்ம சொல்லவே முடியாது. அவர் எதுக்காகவும் பயப்படல. எல்லா இடத்துலையும் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாத்தையும் எதிர்கொண்டு போனார். அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் தேவனை நம்மளோட சொந்த ரட்சகராக இந்த வசனமாகிய ஒளியை பற்றி கொண்டு இருக்கிற நம்ம எந்த காரியத்திற்காகவும் பயப்படக்கூடாது அப்படின்ற காரியத்தை முதலாவது படியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இரண்டாவது படியாக என்ன அப்படின்னா, இருளின் ஒளி உதித்தல். இருளில்
ஒளி உதித்தல். இப்போ ரட்சிப்பின் வருகை இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, பாவம் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதில் ரட்சிப்பு என்பது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த இருளை விட்டு நம்ம வெளியில் கொண்டு வரது தான் அந்த ரட்சிப்பு. அப்போ இதுலேயும் ஒளியும் இந்த ரட்சிப்பும் சேர்ந்தே தான் வருது. இதற்கான ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா ஏசாயா 9:2. எப்படி அந்த ரட்சிப்பின் வருகை இருக்குது, ஒளி நமக்குள்ளே உதிக்குது அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காருன்னா, ஏசாயா 9:2. ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ அங்கேயே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. அப்போ யாரை சொல்கிறாரு? அந்த பெரிய வெளிச்சம் யார்? நம்முடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த வெளிச்சத்தை காணும்போது நமக்குள்ள அந்த ரட்சிப்பு, நம்ம பாவத்திலிருந்து, நம்ம பாவமான அந்த இருளாகிய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு வெளிச்சமாகிய வாழ்க்கை கிடைக்குது. இதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம வெளிச்சமாக இருக்கிற இடத்துல இன்னும் அதிகப்படியான வெளிச்சம் நம்மளுக்கு தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா பகலில் மோஸ்ட்லி யாரும் லைட் போட மாட்டோம். ஒரு வேளை பக்கத்தில் இருக்க பில்டிங் இந்த மாதிரி காரியத்தினால தான் நம்ம லைட்டே போடுவோம், இல்லாட்டி யூஸ் பண்ண மாட்டோம். அதிகப்படியாக எப்போ நம்ம லைட்லாம் யூஸ் பண்ணுறது? இருள் வரும்போது, நைட் நேரத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த இருளான, இப்போ கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு வேலையுமே நம்மளால் செய்ய முடியாது. அந்த சின்ன கேண்டிலோ இல்லை சின்ன லைட்டோட வெளிச்சம் பத்தாது தான். ஆனால் அது வந்தோடனே அட்லீஸ்ட் கொஞ்சம் வேலையாக செய்ய முடியும். ஏதாவது ஒரு நிம்மதியாவது இருக்கும். கொஞ்சோண்டு வெளிச்சமாவது இருக்கே, ஏதோ தெரியுதே அப்படின்ட்டு. அந்த இருளில் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ அதே மாதிரி தான் தேவன் நம்மளோட சின்ன ஒளியாக தான் நம்ம வாழ்க்கையில் வந்தார். அதை எப்படி நிரந்தரமாக கொண்டு போகிறது அப்படின்றது தான் நம்ம யோசித்து முடிவெடுக்கணும். அப்போ அந்த இருளில் ஒளி உதித்தல், ரட்சிப்பின் வருகை, இந்த காரியத்தை ஞாபகம் வச்சு நம்ம இந்த காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையாகிய ஒளி அப்படின்றத உணர்ந்து நம்ம செயல்படணும். மூன்றாவது படியாக என்ன அப்படின்னா, இயேசுவே உலகின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ரட்சிப்பு என்பது ஒரு நபர். ரட்சிப்பு என்பது ஒரு, ஏற்கனவே பார்த்தோம், அது ஒரு காரியம் இல்லை, ஒரு செயல் இல்லை, அந்த மாதிரி காரியம் மட்டும் கிடையாது. அது ஒரு நபர். அந்த நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. நம்ம பார்க்கும்போது யெசுவா அப்படின்ற காரியம் பார்க்கும்போதே ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த ரட்சிப்புன்றது யார்? இயேசு கிறிஸ்து தான். அவரை நம்ம விசுவாசிக்கும் போது தான் அந்த இருளிலிருந்து நம்மளை ஒளிக்கு கொண்டு போவார். எத்தனையோ முறை நம்ம அந்த பாவ வாழ்க்கையில் இருந்தப்போ இந்த பைபிள் எடுத்து படிச்சிருப்போம். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஆனால் அவரை எப்போ விசுவசித்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே எப்படி தெரியும்னா ஒரு மாற்றமாக தெரியும், எல்லாமே ஒரு வெளிச்சமான காரியமாக தெரியும். இதற்கான வசனம் பார்த்தீங்கன்னா யோவான் 8:12. இதற்கான வசனம் யோவான் 8:12. நான் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை பெற்றிருப்பான். அப்போ இங்கே என்ன சொல்கிறான்னா, அவரே சொல்கிறாரு, நான் தான் உலகிற்கு ஒளியாய், என்ன பெற்றுக்கொள்ளுகிறவங்க என்னது இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவரை வெறுமனை பற்றிக்கொள்ள மட்டும் இல்லாமல் அவரை பின்பற்றி நம்ம நடந்தால் மட்டும்தான் அந்த ஜீவ ஒளியை நம்ம முக்கியமாக அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்போட அல்டிமேட் கோலே என்னது? நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும் அப்படின்றது தான். அப்போ அதை நம்ம பின்பற்றி போகும்போது தான் நம்மளுக்கு அந்த காரியம், நித்திய ஜீவன் ஆகிய காரியம் கிடைக்கும். இதற்கு இன்னொரு வசனம் பார்த்திங்கன்னா யோவான் 1:4. எடுத்து வாசிப்போம். யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அப்போ அந்த ஜீவன் யாருக்குள்ளே தான் இருக்குன்னா இயேசுவுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளியாக இருக்கிறது. எல்லா விதமான இருளான காரியத்துலேயும் பாவ காரியத்துலேயும் அவர் நமக்கு ஒளியாக இருக்கிறார். அதுக்கு அந்த இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா 1வது வசனத்துலேருந்து அந்த வார்த்தை தான் அந்த ஒளி. இந்த வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளோட எல்லா இருளான சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு ஒளியை கொடுக்குது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பலவிதமான ஒளியை தேடி போகிறாங்க. ஆனால் நம்ம சரியான ஒளியை நம்ம இது வரைக்கும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதற்கான காரியங்களையும் நம்ம கேட்டுட்ருக்கோன்றப்ப அதில் நம்ம எப்படிப்பட்டவங்களாம் நடக்கணும் அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஸோ அந்த 3வது படி என்னன்னா இயேசுவே உலகின் ஒளி. இப்போ 4வது படியாக இருளின் அதிகாரத்தினின்று விடுதலை. இப்போ இயேசு தான் உலகின் ஒளி அப்படின்னு விசுவசிக்கிற நம்மளுக்கு இருளின் அதிகாரத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிது. இருளின் அதிகாரம் அப்படின்னு என்னன்னா,
அந்த பிசாசினோட ஆதிக்கத்திலிருந்து நம்மளை ஒளியின் ராஜ்யத்திற்கு யார் தான் கொண்டு போக முடியும்? வார்த்தையாகிய கிறிஸ்து தான் நம்மளை கொண்டு போக முடியும். அப்போ அவரை விசுவசிக்கும் போது நம்மளுக்கு எல்லா காரியமும் நடக்கும். இப்போ இதற்கான வசனம் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1:13. கொலோசியர் 1:13 எடுத்து வாசிப்போம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். நம்ம இந்த உலகத்தின் ஆதிக்கத்தில், பிசாசின் ஆதிக்கத்தில் இருந்த நம்மளை அவர் எங்கே கொண்டு போவார்? பிதாவுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமுள்ளவர்களாக மாற்றுகிறதுக்கு தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதுவும் எப்படி வந்தாருன்னு பார்த்தோம், ஒரு வெளிச்சமாக, ஒரு ஒளியாக வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ எல்லா விதமான அதிகாரத்தினின்றும் நம்மளை விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமுள்ளவர்களாக ஆக்க தான் வந்தார். இதற்கு நம்ம யாரை பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் பவுலை பார்க்கலாம். பவுல் அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9:3. அப்போஸ்தலர் 9:3 எடுத்து வாசிப்போம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இங்கே பவுல தேவன் எப்படி சவுலாக இருந்த பவுலை மாற்றுறதுக்கு தேவன் எப்படி அவரை சந்தித்தார்னா ஒரு ஒளியாக தான் சந்தித்தார். இருளாக இருந்த அவனோட வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி ஒளியாக தான் சந்தித்தார். அதுக்கப்புறம் என்ன காரியங்கள்லாம் நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். திருப்பி அவரோட பார்வை போயிடுச்சு. திருப்பி எப்படி அவர் அந்த பார்வையை பெற்றுக்கொண்டார், அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது. அப்போ நம்மளும் அப்படி தான், நம்மளை இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலையாக்கிய தேவனுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், எப்படிப்பட்டவர்களாக நம்மளோட வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றத நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். இன்னொரு அப்போஸ்தலர் 26:18. அப்போஸ்தலர் 26:18 என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒளியை பெற்றுக்கொண்ட நாம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் எப்படின்னா விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ அந்த விசுவாசத்தினால தான் நமக்கு என்ன உண்டாச்சு? பாவ மன்னிப்பு உண்டாச்சு. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டோம். ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டவங்க அப்படின்ற அந்த சுதந்திரத்தையும் நம்ம பேரையும் பெற்றுக்கொண்டோம். அப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதில் இப்போ இருளிலிருந்து ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு. அப்போ இப்படிப்பட்டதாக காரியங்களாக தான் நம்ம தேவனிடத்தில் வந்திருக்கோம். அப்போ சாத்தானோட அதிகாரத்திலிருந்து தேவனோட ராஜ்யத்திற்கு சொந்தமுள்ளவர்களாக மாற்றுறதுக்கு தான் இந்த ஒளியாகிய கிறிஸ்து ரட்சிப்பாக நமக்குள்ளே வந்திருக்காரு. இப்போ 5வது படியாக பார்த்தீங்கன்னா ஒளியின் பிள்ளைகளாய் நடத்தல். அதாவது ரட்சிப்பின் பிரதிபலிப்பு என்ன? நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஒளியாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம நடக்கணும்னா ஒளியின் பிள்ளைகளாய் நம்ம நடக்கணும். இதற்கான வசனம் பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:8 எடுத்து வாசிப்போம். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இருளான வாழ்க்கையில் இருக்கும் போது எல்லாமே நம்மளுக்கு இருளாக தான் தெரிஞ்சு, நம்ம செஞ்சது எல்லாம் நமக்கு சரியாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை பார்க்குறவங்களுக்கோ தேவனோட சமூகத்திலோ அது அந்தகாரமான இருளான காரியமாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்பொழுது நம்ம கர்த்தராகி அந்த வெளிச்சத்துக்குள்ளானவர்களாக இருக்கும்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும்னு சொல்லி எபேசியரில் சொல்லியிருக்கேன். அப்போ ரட்சிப்பு என்பது ஒரு ஆரம்பம் தான். ரட்சிக்கப்பட்டுட்டோம், நான் எனக்கு எல்லாமே தேவன் செஞ்சிருவார், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், அப்படி தேவனுடைய ராஜ்யம் நமக்கு இருக்குதான். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோன்றதை வச்சு தான் முடிவில் அந்த ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக ஆகிறோமா இல்லையான்றது நமக்கு தெரியும். அப்போ ஒரு ஆரம்பமாக இந்த ரட்சிப்பை வச்சு நம்ம ஒளியிலே வாழும்போது, அது இந்த வார்த்தைக்குள்ளாக அதுக்கு கீழ்ப்படிந்து அது எப்படி நம்ம நடத்துதோ அப்படி நம்ம நடக்கும்போது தான் நமக்கு அந்த முடிவான காரியங்கள், அந்த ரட்சிப்புக்குரிய முழுமையான அந்த பலனை நம்ம அடைய முடியும். நிறைய நேரம் நம்ம பார்ப்போம், நம்மளோட ரட்சிப்பு எப்படின்னா 30, 60, 100% ஆகும். இப்போ நம்ம எந்த சதவீதத்தில் இருக்கோம், நம்ம 100% அந்த ரட்சிப்பில் பூரணமாகும் போது தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம பங்குள்ளவர்களாக ஆவோம் அப்படின்றது தான். இப்போ
இதற்கு இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 5:8. 1 தெசலோனிக்கேயர் 5:8. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இந்த காரியம் நம்ம கிட்ட இருக்கா? நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இந்த வார்த்தையை கொண்டு தான் நம்ம ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ ஒளி என்னிடத்துல இருக்குது அப்படின்னா, இங்கே சொல்கிறபடி தெசலோனிக்கேயரில் சொல்கிறபடி பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும், இந்த விசுவாசமும் அன்பும் மார்க்கவசமாக நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டு இருக்க கடவோம். அப்போ இந்த காரியம் நம்ம கிட்ட இருந்தாதான் உண்மையிலுமே இந்த ரட்சிப்போட ஆரம்பத்திலிருந்து அந்த முடிவுக்கு இந்த ரட்சிப்பை பூரணமாக நமக்கு கொண்டு போக முடியும். இங்கே எங்கேயாவது ஒன்றுக்கு மிஸ் ஆகிட்டாலும் இது என்ன ஆகாது, இந்த ரட்சிப்பு நமக்குள்ளே பூரணப்படாது. அப்போ பூரணப்படணும் அப்படின்னா இந்த 1 தெசலோனிக்கேயர் 5:8 நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். என்னென்ன காரியம் நமக்கு தேவை? விசுவாசம், அன்பு, ரட்சிப்பில் ஒரு நம்பிக்கை. விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட்டோம், நம்பிக்கையோடு தான் ரட்சிக்கப்பட்டோம். அது முடிவு பரியந்தம் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு இயேசு கிறிஸ்துவ ஒளியின் மேலே இருக்கணும் அப்படின்றது தான். அப்போ எப்பொழுதுமே இருள் ஒளியை மேற்கொள்ள முடியாது. நைட் நேரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருளாக தான் இருக்கும். ஆனால் அந்த சின்ன ஒரு வெளிச்சம், நான் சொன்ன மாதிரி கரண்ட்டு போகிறப்ப சின்ன அந்த மெழுகுபத்தியோட ஒரு ஒளி நமக்கு அவ்வளோ பெரிய ஹோப்பை கொடுக்கும். இந்த வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப்பை கொடுக்கும். அதே மாதிரி தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இப்போ வந்தாலும், இருளான நேரத்துக்கு கொண்டு போனாலும், நம்ம ரட்சிப்பாகி அந்த ஒளி, தேவனோட வார்த்தை, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது எந்த விதமான இருளான காரியமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்ம விசுவசிக்கணும், ஒளியான கிறிஸ்து எனக்குள்ளே உதிச்சிருக்காரு அப்படின்றப்ப அவரை திருப்பி நம்ம மறைய வச்சிடக்கூடாது. அந்த காரியத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். அப்போ இந்த காரியத்தெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு ரட்சிப்பு, ஒளி, அந்த ஒளி என்ன அப்படின்னா கிறிஸ்து. அந்த கிறிஸ்து யார்? யோவான் 1:1 சொன்னதுபடி அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. அப்போ வார்த்தையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவர்களா ரட்சிப்புக்குள்ளே அந்த ரட்சிப்பு பூரணப்பட நம்மளோட பிரயாசம் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதத்துக்கு ரட்சிப்பும் ஒளியும் எப்படி வேதத்தில் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசித்து அதற்கான காரியங்களை நம்ம செய்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம்.